இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு பாகம் 1 நூலிலிருந்து சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அத்தியாயத்தை பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இது முதல் பாகம். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. ஒருபுறம் இஸ்லாமிய உலகிலும் நகரங்களிலும் கற்றல், கற்பித்தல், நூல் எழுதுதல் ஆகிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. பெரும் அறிஞர்களிலும் ஆளுமைகளிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல், சீர்படுத்துதல் ஆகிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் இஸ்லாமிய உலகம் பெரும் ஆபத்துகளால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அவை முஸ்லிம்களின் இருப்புக்கு மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கவில்லை, மாறாக இஸ்லாத்தை அழிப்பதையும் இலக்காக கொண்டிருந்தன. ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலம் தொட்டே இஸ்லாத்திற்கு எதிரான காழ்ப்பை மறைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரான வெறுப்பை தங்கள் முன்னோர்களிடமிருந்து தலைமுறையாக பரம்பரை சொத்து போன்று கடத்தி கொண்டிருந்தார்கள். பைசாந்திய பேரரசின் ஆட்சிக்குட்பட்ட கிழக்கு பிரதேசங்களை முஸ்லிம்கள் வென்றார்கள். அவர்களின் எல்லா புனித தலங்களும் இயேசு பிறந்த இடம் கூட முஸ்லிம்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளாக மாறின. இந்த ஒரு விஷயமே முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்று ஐரோப்பியர்களை தூண்டுவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனாலும் அப்போதிருந்த பலமான இஸ்லாமிய ஆட்சிகளாலும் அவை கிறிஸ்தவ நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுத்து கொண்டிருந்ததாலும் ஷாமையோ பலஸ்தீனையோ வேறெந்த இஸ்லாமிய நகரத்தையோ தாக்குவதற்கு கிறிஸ்தவர்கள் துணியவில்லை. ஆனாலும் சல்ஜூக்கிய ஆட்சி வீழ்ச்சியடைவதையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வடக்கு பகுதி எல்லைகள் பலவீனமடைவதையும் கண்டபோது அவர்கள் துணிவு பெற்றார்கள். விதியும் அவர்களுக்கு உதவி செய்தது. அந்த காலகட்டத்தில் மார்க்க உபதேசியும் அனல் பறக்கும் உரை வீச்சாளருமான துறவி பத்ரஸ் அவர்களின் இருப்பும் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருந்தது. அவர் கிறிஸ்தவ நாடுகளுக்கு பயணித்து தமது அனல் பறக்கும் உரைகளின் மூலம் அவர்களின் உணர்வுகளை தூண்டினார். அவர்களிடையே மதவெறி என்னும் பெரும் நெருப்பை கொழுந்துவிட்டு எரியச் செய்தார். அதுபோல பொருளாதார, அரசியல் ரீதியான வேறு பல காரணிகளும் அதனுடன் சேர்ந்து கொண்டன. அவை சிலுவை போர்கள் செய்யப்பட்டே தீர வேண்டும் என்ற ஆவலை அவர்களிடம் ஏற்படுத்தின. எவ்வாறு இருப்பினும் சிலுவை போர் வீரர்களை கொண்ட முதல் படை ஹிஜ்ரி 490ஆம் ஆண்டு அஷாமை முன்னோக்கி சென்றது. 2 வருடங்களுக்குள்ளாக அது அர்ரஹா, அந்தாக்கியா இன்னும் பல கோட்டைகளையும் கைப்பற்றியது. ஹிஜ்ரி 492ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1099ஆம் ஆண்டு அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். சில வருடங்களுக்குள்ளாகவே பலஸ்தீனின் பெரும் பகுதியும் அஷாமின் நகரங்களின் கடற்கரை பகுதிகளும், அதாவது உதாரணமாக அந்தர்தூஸ், இக்கா, தராபிலு ஷர்க், சைதா ஆகிய பகுதிகள் சிலுவை போர் வீரர்களின் கட்டுப்பாட்டில் வந்தன. ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் ஸ்டான்லி லேன் பூல் இஸ்லாமிய நகரங்களில் சிலுவை போர் படைகள் நுழைந்ததை பின்வருமாறு சித்தரிக்கிறார். பழைய கட்டைகள் பிளக்கப்படுவது போல் சிலுவை படைகள் இஸ்லாமிய நகரங்களில் எளிதாக நுழைந்தன. இன்னும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இஸ்லாம் என்னும் மரம் வெட்டப்பட்டு அடியோடு அகற்றப்பட்டுவிடும் என்று மக்கள் எண்ணலானார்கள். சிலுவை படைகள் பைத்துல் முகத்தஸில் நுழைந்தபோது அநியாயக்கார சிலுவை போர் வீரர்கள் வெற்றியின் போதையில் அப்பாவி முஸ்லிம்களுடன் எந்த அளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதை கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்களில் ஒருவர் இப்படி கூறுகிறார். சிலுவை போர் வீரர்கள் வெற்றி பெற்றவர்களாக பைத்துல் முகத்தஸில் நுழைந்தபோது மக்களை கொன்று குவித்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் குதிரையில் சவாரி செய்தவர்களாக உமர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தபோது அவற்றின் முட்டுகள் வரை இரத்தத்தில் மூழ்கியிருந்தன. அவர்கள் குழந்தைகளின் கால்களை பிடித்து சுவர்களில் வீசி எறிந்தார்கள். அதாவது அந்த குழந்தைகள் சுற்றப்பட்டு வீசி எறியப்பட்டார்கள். யூதர்கள் அனைவரும் அவர்களின் வழிபாட்டு தலங்களில் வைத்து உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். 2ஆம் நாளும் உள்ளங்களை பதைபதைக்கச் செய்யும் இதுபோன்ற அநியாயங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்தன. டீன்கர்ட் என்பவர் 300 கைதிகளுக்கு அடைக்கலம் அளித்தவராக அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரது கூக்குரலுக்கு பதிலளிக்கவில்லை. அவர் அளித்த பாதுகாப்பையும் பொருட்படுத்தவில்லை. அந்த கைதிகள் அனைவரையும் அவர்கள் கொன்று குவித்தார்கள்.
பின்னர் அவர்கள் மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தினார்கள். ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டன. துண்டிக்கப்பட்ட உடல்களும் சிதைக்கப்பட்ட உறுப்புகளும் குவியலாக குவிந்து கிடந்தன. இந்த மாபெரும் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட பிறகு சாலைகளில் படிந்திருந்த இரத்தங்கள் அரபு கைதிகளை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டன. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இஸ்லாமிய நாட்டின் பலவீனத்தையும் வீழ்ச்சியையும் கிறிஸ்தவ உலகின் விழிப்பையும் அவர்களின் எழுச்சியையும் அறிவிக்கக்கூடியதாகவும் இஸ்லாமிய உலகை சூழ்ந்துள்ள ஆபத்தை எச்சரிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அஷாமிலும் பலஸ்தீனிலும் 4 கிறிஸ்தவ அரசுகள், அதாவது அல் குத்ஸ், அந்தாக்கியா, தராபிலுஸ், அர்ரஹா ஆகிய 4 கிறிஸ்தவ அரசுகள் உருவாயின. அவை இஸ்லாத்தின் தலைநகருக்கு பெரும் ஆபத்தாகவும் அச்சுறுத்தலாகவும் விளங்கி கொண்டிருந்தன. கிறிஸ்தவர்களின் பேராசைகளும் அதிகரித்தன. குர்க் பகுதியின் ஆட்சியாளன் ரெஜினால்டு புனித நகரங்களான மக்காவையும் மதீனாவையும் கைப்பற்ற வேண்டும் என்றும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கத்தலத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தான். அவனது இந்த மோசமான எண்ணத்தை வெளிப்படுத்தவும் செய்தான். இஸ்லாமிய வரலாற்றில் ரித்தா போருக்கு, அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை துறந்து சென்ற அந்த சம்பவத்தின் விளைவாக நிகழ்ந்த ரித்தாவுக்கு பிறகு இதுதான் சிக்கல் மிகுந்த நெருக்கடியான காலகட்டமாக இருந்தது. அது இஸ்லாத்தின் இருப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாக விளங்கியது. உறுதியான முடிவை தரக்கூடிய ஒரு போரில் இஸ்லாமிய உலகம் ஈடுபட்டே தீர வேண்டும் என்ற நிர்பந்தமான சூழல் இருந்தது. ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய உலகம் தொடர் குழப்பத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளானது. மலிக் ஷா அஸ்-சல்ஜூக்கியின் வழிவந்தவர்கள் தங்களிடையே போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பாசிய ஹலீஃபாக்கள் தங்களின் அதிகாரத்தை நீண்ட காலத்திற்கு முன்னரே துருக்கியர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். முழு இஸ்லாமிய உலகிலும் அதன் மீதமுள்ள பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய, ஒரே தலைமையின் கீழ் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய, வடக்கிலும் மேற்கிலும் திரண்டு வரும் ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறமையான அரசரோ தலைமைத்துவ தகுதிகளை கொண்ட தளபதியோ இல்லாமல் இருந்தார்கள். ஸ்டான்லி லேன் பூல் அதனை மிகச்சரியாக இப்படி கூறுகிறார்: அந்த காலகட்டம் குழப்பமும் சீர்குலைவும் மிகுந்த காலகட்டமாக இருந்தது. மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருந்த பலமான சல்ஜூக்கிய அரசு மரணப்படுக்கையில் இறுதி மூச்சை விட்டு கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில்தான் புதிய சக்திகள் உருவாகி அனைத்தும் ஒரே திசையை முன்னோக்கின. சுருக்கமாகச் சொன்னால், ஐரோப்பியர்கள் இஸ்லாமிய நாடுகளின் மீது தாக்குதல் தொடுத்து அவற்றில் தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அதுதான் சரியான நேரமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். அடுத்தடுத்த பாகங்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.